Taste the Daily. தமிழகத்தில் பாஜகவின் நிலை குறித்து தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்துள்ளார். பாஜக தனித்து போட்டியிட்டால் தமிழகத்தில் 2% வாக்குகள் கூட பெற முடியாது என கூறினார். மேலும் தமிழகத்தில் ஒருபோதும் பாஜக கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பிஜேபி தமிழகத்தில் கால் ஊன்றுமா? கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பில்லை. 8லிருந்து 10% நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலே வாக்கு பெற்றதாக பேசப்படுகிறது. இது அவர்களுடைய கூட்டணிக்கு கிடைத்த வாக்கு, பிஜேபிக்கு கிடைத்த வாக்கு அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். பிஜேபி தனித்து நின்றால் 2% வாக்குகளை கூட தமிழகத்தில் பெறாது. தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களின் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நல்ல மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறக்க 2 நாட்கள் உள்ள நிலையில் விருத்தாச்சலம் நகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. இதேபோல் சுகாதாரமற்ற முறையில் கழிவறைகள் இருப்பதால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் தயங்கி வருகின்றனர். விருத்தாச்சலம் புதுப்பேட்டையில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி திறக்க 2 நாட்களே உள்ள நிலையில் அதன் கட்டடங்கள் சேதமடைந்தும் சுற்றுச்சுவர் விரிசல் ஏற்பட்டும் இருப்பதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் பள்ளி கழிவறைகள் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால் துர்நாற்றம் வீசி வருகின்றன. பள்ளி கல்வித்துறையின் அலட்சியத்தால் 700 மாணவர்கள் படித்த இந்த பள்ளியில் தற்போது 400 மாணவர்கள் மட்டுமே படிப்பதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். அது வந்திருக்குன்னு சொன்னாங்க. திரும்ப கேட்டதுக்கு இல்லை, உங்கள் ஸ்கூலுக்கு எந்த நிதியும் வரலை, எந்த வேலையும் செய்ய முடியாதுன்றாங்க. இப்போ தென்கோட்டை வீதி ஸ்கூல் வேலை நடக்குது, பூதாமூர் ஸ்கூல் வேலை நடக்குது. எங்கள் ஸ்கூலில் எந்த வேலையும் நடக்கலை, ஒன்றுமே இல்லை. ஒரு செவர் ஒன்று இடிஞ்சிருக்கு, சுற்றுச்சுவர். அதுக்கு பழைய நிதி 1.5 லட்சம் இருக்குது. அதை ஒரு ஸ்ட்ராங்காக கட்டி கொடுங்க அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதோட சரி, இது வரைக்கும் எந்த வேலையும் நடக்கலை. கேட்டால் செஞ்சு தரோம் அப்படின்றாங்க. எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்கூல் திறந்தா பசங்களை எங்கே உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. 750 பசங்க இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் அன்றைக்கி தான் தெரியும் எத்தனை பேர் டிசி வாங்க போகிறாங்க, இல்லை பழைய பசங்க இருக்காங்களா போகிறாங்களான்றது தெரியல. நாங்கள் எவ்வளோ தான் போராடுறது, என்ன பண்ணுறது, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. தமிழகம் முழுதும் 18 வயதுக்கு மேலானவர்களில் எழுத படிக்க தெரியாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 லட்சம் பேருக்கு ஆ மற்றும் ஆ போன்ற உயிரெழுத்துக்கள் கூட தெரியாதது திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள எழுத்தறிவின்மையை வெளிப்படுத்தியுள்ளது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 40,191 பேரும், கிருஷ்ணகிரியில் 33,020 பேரும், திருவண்ணாமலையில் 23,423 பேரும் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் உள்ளனர். சென்னையில் 11,869 பேர் தமிழ் எழுத்துக்கள் தெரியாமல் உள்ளனர். இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் மிக குறைந்த அளவில் 2,797 பேர் மட்டும் படிக்க தெரியாமல் உள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கி மக்களை உற்சாகப்படுத்தி எழுத்தறிவின்மையை குறைக்க எண்ணற்ற பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் விடியா திமுக பள்ளிக்கல்வித்துறை எவ்வித பயிற்சியும் வழங்காமல் மக்களை முட்டாளாக்கி வருவதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Taste the Daily.